செங்கோட்டையின் பாக்கெட்டில் யார் ஃபோட்டோ வச்சிருக்காரு? விஜய் ஃபோட்டோ வச்சிருக்காரு. ஜெயலலிதா ஃபோட்டோ தான் வச்சிருக்காரு. இன்னைக்கு விஜய் பொது மேடையில் யாரை மேற்கோள் காட்டுறாங்க? அஇஅதிமுக சேர்ந்த லீடர்ஸ் தானே மேற்கோள் காட்டுறாங்க. ஜெயலலிதா அம்மாவையோ எம்ஜிஆரோ அவர் தானே மேற்கோள் காட்டுறாங்க. இல்லை, அண்ணாவையும் எம்ஜிஆரும் முதல்ல காட்டினாங்க. முதல்ல அண்ணாவை காட்டினாரு, அப்புறம் அண்ணா எம்ஜிஆர் வந்தார். இப்போ எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட வந்தார். கடைசியாக NDTV பேட்டியில் கலைஞர் பேரையும் சரி அவர் சொல்லியிருக்காரு. வருவார். இதுக்கப்புறம் அடுத்த ஒரு எலெக்ஷன் வரதுக்குள்ள மேபி ஸ்டாலின் பேரோ எடப்பாடி பேரோ கூட வரதுக்கான வாய்ப்பு புதுசு இல்லைங்க. இது வந்து இப்போ வந்து ஜெயலலிதா அம்மையாரை வந்து வெற்றி பெறுவதற்கு நாங்கள் அணிலாக செயல்பட்டோம்னு சொன்னவர் தான் விஜய். கலைஞர் அவர்களுக்கு சிலை ஒவ்வொரு மாவட்டத்துக்கு வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சினிமா விழாவில் பேசினவர் தான் விஜய். மோடிஜி அவர்களை போய் கோயம்புத்தூரில் சந்தித்தவர் தான் விஜய். ராகுல் காந்தி அவர்களை டெல்லியில் போய் சந்தித்தவர் தான் விஜய். அப்பயே தான் இருக்கார். நம்ம தான் மாறிட்டு இருக்கோம். அரசியல் மாறிட்டே இருக்கு சார். இப்போ எடப்பாடினா பாஜகவோடு ஒருபோதும் கூட்டணி இல்லை அப்படின்னாரு. சொல்லி 3 மாதத்துக்குள்ளே போன வருஷம் ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி கூட்டணி வச்சிட்டாரு. இதுக்கப்புறம் வாழ்நாள் இருக்கிற வரைக்கும் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், அந்த தப்புக்கு அப்புறமா திருப்பி நான் பிஜேபியோட அலைன்ஸ் வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அம்மையார் ஜெயலலிதா சொன்னாங்க. அவங்க இருக்கிற வரைக்கும் அதை வைக்கல. அவங்க இறந்ததுக்கு அப்புறமா என்ன நடந்துச்சுன்றது எல்லாருக்குமே தெரியும். RSS வந்து ஒரு சமுதாய இயக்கம்னு பேசினவர் கலைஞர். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இப்ப திமுக வந்து RSS குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் வரிதாங்க எல்லாமே உள்ள வர. இப்ப அரசியல்வாதியா மாறிட்டு வராரா விஜய்? இல்ல, அரசியல்வாதி கிடையாதுங்க. இது நான் அரசியல்வாதின்னு சொல்ல மாட்டேன். அதாவது அண்ணா சொன்னதே உங்களுக்கு மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு பாம்பு எடுத்து வந்துச்சுன்னா அது எந்த தடியை வேணால் கொண்டு அடிப்பேன். அந்த எந்த தடி வேணா இருக்கலாம். அதனால தான் அண்ணாதிரை வந்து 1967 கூட்டஞ்சோரா எல்லா கட்சிகளையும் கூட்டணியில் கொண்டு 16 கட்சி வந்துச்சு. சோஷியலிஸ்ட்டு, சிபா ஆயத்தினார் கட்சி, மாப்போசி கட்சி, சுதந்திரா கட்சின்னு சொல்லி 16 கட்சி ஒருத்தர விடாமல் பண்ணி இந்த சைடு காங்கிரஸ்ன்னு பண்ணுற ஒற்றை எதிரியாக அவங்க வீழ்த்தினாங்க. அப்போ இன்றைக்கி கூட வந்து அஇஅதிமுக வந்து கூட்டணி கட்சி தான். அந்த பிஜேபியோட தேசிய ஜனநாயக கூட்டணியில் கொள்கை கூட்டணி கட்சி கிடையாது. எங்கள் கொள்கை வேறு, அவங்க கொள்கை வேறு சொல்லிட்டாங்க நிறைய. இதில் குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் நாங்கள் இணைஞ்சிருக்கோம். எங்களோட பொதுவான எல்லாருக்கும் நோக்கம் திமுக வீழ்த்தணும். திமுக வீழ்த்த நினைக்கிறவங்க யாருமே எங்களோட சேரலாம்.